காசா மக்களுக்கு இஸ்ரேல் கொடுத்த இறுதிக்கெடு. சொந்த மண்ணை விட்டு வெளியேறும் காசா மக்கள். இஸ்ரேல் ராணுவத்தால் தடுத்து நிறுத்தப்படும் நிவாரணப் படகுகள். காசா மக்களுக்கு இஸ்ரேல் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அங்குள்ள மக்கள் அவசரமாக வெளியேறி வருகின்றனர். இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் பலவும் ஒன்று சேர குரல் கொடுத்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது 20 அம்ச அமைதி திட்டத்தை பரிந்துரைத்துள்ளார். இப்பரிந்துரையில் போர் நிறுத்தம், ஹமாஸிடம் பிடிபட்டிருக்கும் பிணை கைதிகளை 72 மணி நேரத்திற்குள் விடுவித்தல், இஸ்ரேல் படிப்படியாக காசாவிலிருந்து வெளியேறுதல் போன்றவற்றை வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் காசாவில் மறுகட்டமைப்புக்கு உறுதியளிக்கும் இந்த பரிந்துரை பாலஸ்தீன அமைப்பிற்கு எந்தவித பாதையும் அமைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூவும் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த அமைதி திட்ட பரிந்துரைகளுக்கு ஹமாஸ் பதிலளிக்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதிலளிக்கவில்லை என்றால் முடிவு மிக மோசமாக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் காசா திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அரபு மற்றும் முஸ்லிம் தேசிய தலைவர்களிடமிருந்து ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஹமாஸும் சில கோரிக்கைகளை வைப்பதற்கு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காசா நகரில் எஞ்சியுள்ள பாலஸ்தீனியர்கள் உடனடியாக வெளியேற இதுவே கடைசி வாய்ப்பு என்றும், வெளியேற மறுப்பவர்கள் பயங்கரவாதிகளாக கருதப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் காட்சா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தெற்கு காசாவில் வசிப்பவர்கள் வடக்கு நோக்கி நகர்வதற்கான கடைசி பாதையை மூடுவதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் வடக்கில் வசிப்பவர்கள் இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க கடலோர பாதையில் தெற்கு நோக்கி நகர முடியும் என்ற இஸ்ரேலிய அதிகாரியின் தெளிவுபடுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மக்கள் கையில் கிடைத்த உடைமைகளுடன் தெற்கு பகுதியை நோக்கி விரைகின்றனர். தெற்கு பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாத கூடாரங்களில் அவர்கள் தங்கியுள்ளனர். இதற்கிடையே காசாவை நோக்கி மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணப் பொருட்களுடன் வரும் படகுகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வருகிறது. பல்வேறு நாடுகளில் இருந்து 50 படகுகள் 500 தன்னார்வலர்கள் பொறுப்புடன் காசா நோக்கி வந்தன. பிரபல சமூக ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க், நெல்சன் மண்டேலாவின் பேரன் மட்லா மண்டேலா உள்ளிட்டோரும் இப்படகுகளில் வந்தனர். ஆனால் இவர்களின் இஸ்ரேல் படகுகள் கடலில் இடைமறித்து தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிவிட்டன. 13 படகுகள் தடுக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற படகுகள் இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு துருக்கி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல் பகுதியில் வந்த படகுகளை தடுத்து நிறுத்துவது விதிமீறல் என துருக்கி தெரிவித்துள்ளது. பசியால் வாடும் மக்களுக்கு உணவு அளிப்பதை கூட தடுக்கும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் துருக்கியின் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. மறுபுறம் காசாவுக்கு செல்லும் நிவாரண கப்பலால் எந்த பயனும் இல்லை என்று இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலானி விமர்சித்துள்ளார். காசாவை நோக்கி பயணிக்கும் ஸ்மட் புளோட்டிலா என்ற நிவாரண கப்பலை இஸ்ரேல் கப்பற்படை சுற்றி வளைத்துள்ளது. இந்த கப்பலில் பயணிக்கும் 22 இத்தாலியர்களையும் இஸ்ரேல் சிறைபிடித்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானி 22 இத்தாலியர்களும் பத்திரமாக நாடு திரும்புவதற்கான பணிகளை மேற்கொள்ளப்படும் என்றார். இருந்தபோதிலும் அவர்களது பயணம் பாலஸ்தீன மக்களுக்கு எந்த பயனையும் கொண்டுவராது எனவும் மெலானி கூறினார்.